ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாத்துரிய காண்டத்தின் 12ஆம் அத்தியாயம். தெய்வீக மும்மடங்கு உள்ளுணர்வு கொண்ட பூமிக்குரிய கோபியர்களின் விளக்கம் மற்றும் தேவி ஸ்ரீ ராதையுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடனான கோபியர்களின் ஹோலி பண்டிகை. நாரத மாமுனிவர் கூறினார், மிதிலேஸ்வர மன்னரே, கோபியர்களின் மங்களகரமான குணத்தை நான் தங்களுக்கு விவரித்துள்ளேன். இப்போது மற்ற கோபியர்களின் விளக்கத்தை கேளுங்கள். விதிஹோத்ர, அமிபுக், சம்பு, ஸ்ரீகர, கோபதி, ஸ்ருத, பிரஜேஷ், பவன் மற்றும் சாந்த இவை விரஜத்தில் தோன்றிய 9 உபநந்தர்களின் பெயர்கள். அவர்கள் அனைவரும் வசதி முகுந்தவர்கள், பணம் நிறைந்தவர்கள், அழகானவர்கள், மகன்களை கொண்டவர்கள், பல வேதங்களை அறிந்தவர்கள், நல்லொழுக்கம் போன்ற நற்பண்புகளை கொண்டவர்கள் மற்றும் தானத்தில் அர்ப்பணிப்புடன் உள்ளனர். கடவுள்களின் கட்டளைப்படி தங்கள் இல்லங்களில் பிறந்த மகள்கள் சிறந்த தெய்வீகமானவர்கள், சிலர் தெய்வீகமற்றவர்கள் மற்றும் இயற்கையின் 3 முறைகளில் சிலர். அவர்கள் அனைவரும் பல்வேறு முந்தைய தகுதிகளின் விளைவாக பூமியில் பசு பெண்களாக, கோபிகை பெண்களாக தோன்றினர். விதேக அரசரே, அவர்கள் அனைவரும் தேவி ஸ்ரீ ராதையுடன் வாழ்ந்த அவரது நண்பர்களாவார்கள். ஒரு நாள் ஹோலி பண்டிகையின் போது அனைத்து விரஜ கோபிகளும் பகவான் ஸ்ரீஹரி வருவதைக் கண்டு மரியாதைக்குரிய தேவி ராதையிடம் கூறினார்கள். கோபியர்கள் கூறினார்கள், சந்திர முகம் கொண்டவளே, ரம்போயரு என்ற பெயர் கொண்டவளே, இந்த அழகான கதையினை எங்களுடையதை நீங்கள் கேளுங்கள். இந்த பிரஜபூஷன் நந்தநந்தன் ஹோலியை கொண்டாட உங்கள் பர்சானா நகர தோட்டத்திற்கு வருகிறார். அவரது இளமையின் அழகில் மயங்கிய அவரது விளையாட்டுத்தனமான விழிகள் அசைகின்றன. சுருள் நீல அலகாவலி அவரது தோள்களிலும் கன்னங்களிலும் முத்தமிடுகிறது. அவரது உடலில் உள்ள மஞ்சள் பட்டாடை அதன் அடர்த்தியான மகிமையை பரப்புகிறது. அவர் தனது இளஞ்சிவப்பு பாதங்களால் கணுக்கால்களின் சத்தத்துடன் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறார். அவர்கள் ஈர்க்கிறார்கள். அவரது தலையில் குழந்தையின் சூரியனைப் போல பிரகாசமான கிரீடம் உள்ளது. அவர் தனது கரங்களில் தூய அங்கதத்தையும், மார்பில் ஒரு கழுத்தணியையும், செவிகளில் சிலந்தி வடிவ காதணிகளையும் அணிந்துள்ளார். அது மின்னலை கூட சங்கடப்படுத்துகிறது. இந்த பூமியில் மஞ்சள் நிற பட்டாடையில் உள்ள மஞ்சள் ஒளியால் அலங்கரிக்கப்பட்ட அவரது இருண்ட பிரகாசம் வானத்தில் வானவில்லுடன் கூடிய மேகங்களைப் போல சிறந்தது. அவரது முழு உடலும் அபீர் மற்றும் கேசரின் சாற்றால் மூடப்பட்டிருக்கும். அவர் வெளியில் ஒரு புதிய அணுக்கருவி மற்றும் வலது ராதேவை வைத்திருந்தார். உங்களுடன் ரசராங் விளையாட்டில் ஈடுபட்டுள்ள அந்த ஷியாம சுந்தரர் நீங்கள் விரைவில் புறப்படுவதற்காக அருகில் காத்திருக்கிறார். நீங்களும் உங்கள் மரியாதையை விட்டுவிட்டு ஹோலி என்ற சாக்கில் வெளியே சென்றீர்கள். நிச்சயமாக இன்று ஒருவர் ஹோலிகாவிற்கு புகழ் அளிக்க வேண்டும். உடனடியாக அவரது இல்லத்தில் அதிக அளவு வண்ணம் கலந்த நீர், சந்தனம், சேறு மற்றும் அமிர்தம், அதாவது வாசனை திரவியம் போன்றவை சேகரிக்க வேண்டும். மிகவும் புத்திசாலி அன்பானவரே, நண்பரே, எழுந்து உங்கள் நண்பர்களுடன் ஷியாமசுந்தரர் இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள். இனி இது போன்ற ஒரு நேரம் எனக்கு ஒருபோதும் வராது. ஓடும் ஓடையில் கரங்களை சுத்தம் செய்ய வேண்டும். இந்த பழமொழி எல்லா இடங்களிலும் அறியப்படுகிறது. நாரத மாமுனிவர் கூறினார், அரசே, பின்னர் மையல் தெய்வமான தேவி ராதை தனது பெருமையை கைவிட்டு நண்பர்கள் குழுவால் சூழப்பட்டு ஹோலியை கொண்டாட புறப்பட்டார். சந்தனம், அகிர்மரம், கஸ்தூரி, மஞ்சள் மற்றும் குங்குமப்பூ ஆகியவற்றின் கரைச்சல் நிரப்பப்பட்ட பானைகள் அனைத்தும் இருந்தன. கரங்கள் சிவந்து வசந்த காலத்தின் நிறம் கொண்ட மஞ்சள் நிற பட்டாடைகளுடன் பாதங்கள் முழங்கும் கணுக்கால்களால் அலங்கரிக்கப்பட்டு இடுப்பில் சலங்கைகள் அணிந்திருந்த அந்த கோபியர்கள், கோபிகை பெண்கள் உண்மையிலேயே அழகான காட்சியாக இருந்தனர். நகைச்சுவையான துஷ்பிரயோகம் நிறைந்த ஹோலி பாடல்களை பாடினர். கை நிறைய அபீர் மற்றும் குலால் பொடிகளை இங்கும் அங்கும் எரிந்து பிரஜ பெண்கள் தரை, வானம் மற்றும் ஆடைகளை சிவப்பு நிறத்தில் வரைந்தனர். பல கோடிக்கணக்கான கைப்பிடி அபீர் அங்கே நேரத்தில் பறந்தது. நறுமணம் மிக்க
குலால் பொடியும் பல நூறுக்கணக்கான கரங்களால் சிதறடிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் கோபியர்கள், ஆயர்குல பெண்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்தனர். ஒரு பருவ மழை மாலையின் மின்னல் மாலைகள் மேகங்களை தடுத்தது போல, அதனால் அவர்கள் அவரது முகத்தில் நிறைய அபீர் மற்றும் குலால் பூசி, பின்னர் அபீர் மற்றும் குலால் ஆகியவற்றை அவரது உடல் முழுவதும் தெளித்து, காவி நிறத்தால் நிரப்பப்பட்ட பானைகளால் அவரை சடங்கு ரீதியாக நனைத்தனர். அரசரே, அங்கிருந்த கோபியர்களின் எண்ணிக்கையைப் போலவே இறைவன் பல வடிவங்களை எடுத்து அவர்களுடன் தொடர்ந்து சுற்றித் திரிந்தார். அங்கு ஹோலி பண்டிகையின் போது மழைக்கால மாலையில் மின்னல் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட மேகம் போல தேவி ஸ்ரீ ராதையுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அழகாக தோன்றினார். தேவி ஸ்ரீ ராதை மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விழிகளில் மை பூசினார். மையை பூசிய பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது புதிய உத்தரியத்தையும் கோபியர்களுக்கு பரிசளித்தார். பின்னர் உச்ச இறைவன் ஸ்ரீ நந்த பவனத்திற்கு திரும்பினார். அந்த நேரத்தில் அனைத்து கடவுள்களும் அவர் மீது மலர்களை பொழிய தொடங்கினர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மாதுரிய காண்டத்தின் 12ஆம் அத்தியாயமான நாரத பகுலாஸ்வ சம்வாதத்தில் உரையான ஹோலி பண்டிகையின் நிகழ்வு என்ற தலைப்பு கொண்ட 12ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.